பியூட்ரேட். ஸோ இந்த சார்ட்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய பியூட்ரேட் அப்படிங்கிறது நம்ம குடலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய T செல்ஸ், இந்த T செல்ஸ் தான் வந்து எது கிருமி, எது நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய செல் அப்படிங்கிறத ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. ஸோ இந்த பியூட்ரேட் வந்து T செல்ஸை ஆர்டர் பண்ணி எது உடம்புக்கு பிரச்சனை கொடுக்கும், அதை வந்து அழிக்கிறதுக்கான அந்த ஆக்டிவான மூலக்கூறுகள் எல்லாம் வந்து உருவாக்கணும். இது நம்ம பாடியிலே இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள். ஸோ அந்த செல்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்சியேஷனை இந்த பியூட்ரேட் தான் T செல்களுக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி ப்ரோபியோனேட் அப்படிங்கிற ஒரு சார்ட்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ், இது நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வந்து வெளியேற்றி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான அந்த மூலப்பொருட்களை வந்து கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி செல்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது. முக்கியமாக நம்ம போன் மேரோவிலேருந்து வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்களோட அளவை வந்து இது அதிகப்படுத்துது. ஸோ இது பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸோ சர்க்கரை வியாதி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். அதே போல் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். ஸோ இதுவும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி செல்களை பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே நம்ம கட்டில் தான் உருவாகுது. அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தான் அதை உருவாக்குது. Dr. Srivarma's Vegicare, his wellness.